அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நேரங்கள்ல நாம நம்புனவங்க கூட நமக்கு பொய் சொல்லலாம். ஒரு விஷயம் உண்மையாக இருந்தாலும் அத மறைச்சு திரிச்சு சொல்லலாம். இந்த உலகத்துல நாம சம்பாதிக்கிற செல்வம், நம்மளோட புகழ், ஏன் நம்மளோட உடல் ஆரோக்கியம் கூட ஒரு நாள் மாறிப்போகும், இல்லாம போகும். எதுவுமே நிலையானது இல்லன்னு தோணும்போது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வரும்ல? ஆனா அங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதல் தரக்கூடிய, மனசுக்கு ஒரு தெளிவ தரக்கூடிய, ஒரு பெரும் நம்பிக்கைய தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான். நம்மள படைச்ச இறைவனோட அழகான பெயர்களில் ஒன்றான அல்ஹக்ங்கிற பேரு. அல்ஹக் அப்டின்னா என்ன தெரியுமா? உண்மையானவன், சத்தியமானவன், நிரந்தரமானவன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. சூரியன் தினமும் காலையில உதிச்சு, சாயங்காலம் மறையுது. இது எந்த காலத்திலயும் மாறாத ஒரு உண்மை. பூமி சுழலுது, காலங்கள் மாறுது. இதுவும் ஒரு உண்மை. எந்த சக்தியாலும் மாற்ற முடியாத சில உண்மைகள் இந்த உலகத்துல இருக்குல்ல? அதுபோலத்தான் நம்ம வாழ்க்கையும். அல்ஹக்ங்கிற இந்த பேரு நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்துல நாம பார்க்கிற, கேட்கிற, உணர்ற அத்தனையும் ஒரு நாள் மாறிப்போகும், இல்லாம போகும். நாம விரும்புற உறவுகள், நாம தேடுற சந்தோஷங்கள், நாம ஓடுற செல்வங்கள், இதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். ஆனா, இறைவன் மட்டும் தான் நிஜமானவன். அவன் மட்டும் தான் அழிவில்லாதவன். அவன் மட்டும் தான் எக்காலமும் மாறாத ஒரே உண்மை. எல்லாமே தற்காலிகம் தானே! அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப, இறைவன் அல் ஹக். அவன் மட்டும் தான் நிரந்தரமான, அழியாத உண்மை. அப்படின்னு நம்புங்க. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும், பாதுகாப்பையும் தரும். இந்த உலகத்துல பொய் ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம். அநியாயம் தலை தூக்கலாம். உண்மை மறைக்கப்படலாம். ஆனா, இறுதியில சத்தியம் மட்டும்தான் நிலைக்கும். அந்த சத்தியம் எது? அந்த நீதி எது? அதுதான் அல் ஹக் ஆன இறைவன். அவன் மட்டும்தான் உண்மையான நியாயத்தை நிலைநாட்டுபவன். அவன் சொல்லக்கூடியதுதான் உண்மை. அவன் போடக்கூடிய சட்டங்கள் தான் சத்தியம். எந்த ஒரு குழப்பத்திலும் இறைவன், அல் ஹக், அவன் பக்கம் நிற்பதுதான் உண்மை. அப்படின்னு நம்புங்க. அது உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டும். இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். தற்காலிகமானவை. ஆனா, இறைவனோடு சேர்வது, அவனுடைய வழியில் வாழ்வது, அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அதுதான் நிஜமான வாழ்வு. அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். ஏன்னா, அவன் மட்டும் தான் அல் ஹக், உண்மையானவன். அவனோடு சேர்வதில்தான் நம் வாழ்வின் உண்மையான அர்த்தமும், நிம்மதியும் இருக்கு. அல் ஹக்ங்கிற இந்த பெயரை நாம் சிந்திக்கும்போது, நம்ம மனசுல ஒரு பெரிய தெளிவும், ஒரு உறுதியான நம்பிக்கையும் வரும். இந்த உலகத்துல எத்தனையோ பொய்களும், மாயைகளும் இருக்கலாம். ஆனா, என்னுடைய இறைவன் மட்டும் தான் உண்மை. அவன் மட்டும் தான் சத்தியம். நான் அவனைப் பற்றி பிடித்துக் கொண்டால், நான் எப்போதும் உண்மையான பாதையில் இருப்பேன். என் வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய உறுதி கிடைக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எது உண்மைன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தாலும், எது நிரந்தரம்னு புரியாம கலங்கிப் போனாலும், இறைவன் அல் ஹக். அவன் மட்டும் தான் உண்மை. அவன் நிச்சயம் எனக்கு உண்மையான பாதையையும், நிரந்தரமான அமைதியையும் காட்டுவான். அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய பலத்தையும், தெளிவையும் குடுக்கும். இறைவனுக்கு பயந்து நல்லபடி வாழ்வோம். அவன் நிச்சயம் நமக்கு நல்லதையே செய்வான். ஆமீன்.